எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் வெற்றி ஊழியம் வழங்கும் இயேசுவின் வெற்றி நேரம் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்பொழுதும் நம்முடைய அன்பு சகோதரர் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். ஜெபத்தோடு காத்திருங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். என அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்வில் தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும், தேவனுடைய சித்தம் பரிபூரணமாக நிறைவேற வேண்டும். அவண்ணமாக நம்முடைய வாழ்வில் நிகழும்போது தேவன் நமக்கென்று மிகப்பெரிய நன்மைகளை வைத்திருக்கிறான். பல நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். ஐயா, என்னுடைய வாழ்வில் தேவ திட்டம் எப்பொழுது நிறைவேறும், நான் தேவனுடைய திட்டத்தின்படி வாழ்கிறேனா என்றெல்லாம் கேட்கக்கூடியவர்கள் உண்டு. இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் தேவ திட்டத்தின்படி வாழ்கிறவர்களுக்கு எத்தனை விதமான நன்மைகளை வைத்திருக்கிறார் என்பதை குறித்து வேதம் தெளிவாக சுட்டி காட்டுகின்றன. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, முதலாவதாக நம்முடைய வாழ்வு இன்றைக்கு சீரமைக்கப்பட வேண்டும், தேவ திட்டத்திற்குள் கட்டப்பட வேண்டும், தேவ திட்டத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரசங்கிக்கிற நானாக இருந்தாலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் தேவன் விரும்புகிறது அதுதான். தேவனுடைய திட்டத்தின்படிதான் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் அமைய வேண்டும். வாய்ப்புகள் வரலாம், மனிதர்களுடைய ஒத்தாசைகள் வரலாம். வாய்ப்புகளும் ஒத்தாசைகளும் ஒரு நாள் நின்று போய்விடும். தேவ திட்டம் மட்டும்தான் சரியாக நேர்த்தியாக எது மாறினாலும் மாறாமல் நடந்தேறக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்வில் பல சோகமான காரியங்களை நீங்கள் சொல்லலாம். இன்று ஒரே ஒரு காரியம், தேவனே உம்முடைய திட்டத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சரி பிரதர், இது எப்படி நான் ஒப்பு கொடுக்க வேண்டும், அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். தேவனுடைய திட்டத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் முதலாவது உங்களுடைய திட்டத்தை நிறுத்த வேண்டும். பிரதர், சிஸ்டர், மறுபடி நான் சொல்லுகிறேன், தேவ திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் உங்களுடைய திட்டத்தை நீங்கள் நிறுத்த வேண்டும். பல நேரங்களிலே நாம் அநேக திட்டங்களை போட்டு திட்டங்களை தீட்டிக் கொண்டு வேக வேகமாக செயல்படுவதற்காக நாம் முயற்சிப்பது உண்டு. அவண்ணமாக நடந்தேறும் போது தேவனுடைய திட்டம் ஒரு பக்கத்தில் நின்றுவிடும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை சற்று நீங்கள் யோசித்து பார்த்து தேவனுடைய கைகளில் நாம் ஒப்பு கொடுக்கும் போது தேவ திட்டம் நிறைவேறும்படியான அனுகூலங்களை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்குவான். உங்கள் திட்டத்தை நிப்பாட்டுங்க. உங்களுக்கு அநேக திட்டங்கள் இருக்கு. இப்படி செய்யலாம், இவண்ணமாக செய்து விடலாம், இப்படி செய்தால் அப்படி ஆகிவிடும் என்றெல்லாம் நீங்கள் ஒரு கணக்கு போட்டீர்கள். அந்த கணக்கை விட்டுவிட்டு உலக தோற்றத்திற்கு முன்பாக, நீங்கள் தாயின் கருவில் உருவாகும் முன்பாக உங்களுக்கென்று தேவனாகிய கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் மட்டும்தான் கடைசி வரைக்கும் உங்களை ஜெயிக்க வைக்கும். அந்த திட்டம் மட்டும்தான் சமாதானத்தை உருவாக்கி கொடுக்கும். அந்த தேவனுடைய திட்டம் மட்டும்தான் உங்களுக்கு கம்பீரத்தை கொடுக்கும். சரி, இப்பொழுது தேவ திட்டம் நிறைவேறும் போது நம்முடைய வாழ்வில் கிடைக்கும் பரிசுகளை குறித்து வேதம் தெளிவாக சொல்கிறது. சங்கீதம் 118:15 வாசிக்க கேட்கும் பொழுது, நீதிமானுடைய கூடாரங்களிலே கம்பீர சத்தம் தொனிக்கும். என் அன்புக்குரியவர்களே, முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே சற்று நாம் யோசித்து பார்ப்போம். இந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றும் போது நம்முடைய வாழ்வில் ஒரு கம்பீரம் பிறக்கத்தான் செய்யும். இன்றைக்கு உலகத்தில் எவைகளை பற்றி கம்பீரம் என்று சொல்லுகிறார்கள்? சிலர் நடந்து வரும்போது சொல்லுவார்கள், கம்பீரமாய் நடக்கிறான் ஐயா. சிலருடைய உடைகளை அணிந்து வரும்போது சொல்வார்கள், என்ன ஒரு கம்பீரம் என்று கூறக்கூடிய மக்கள் உண்டு. ஆனால் நீதிமான்களுக்கென்று தேவனுடைய திட்டத்தை செய்து முடிக்கும் போது தேவன் நமக்கு வைத்திருக்கிற
ஒரு கம்பீர வாழ்வு. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் கம்பீரமாக இருக்க வேண்டும் என்று என்னாகம புத்தகம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அந்த தேவனுடைய கம்பீரத்தினுடைய இலக்கணத்தை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய கம்பீரத்தின் இலக்கணம், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் பரலோகத்தில் இருந்து சிங்காசனத்தில் இருந்து இந்த பூமியிலே நீதிமான்களுக்கென்று பிரகடனப்படுத்தினார். சற்றே நீங்கள் கவனித்து பாருங்கள். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே வாசிக்க கேட்கும் பொழுது, ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள் உண்டு என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. என்னாகமம் 23:22 வாசிக்க கேட்கும் பொழுது, காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு என்று வேதம் சுட்டி காட்டுகின்றன. என கண்பானவர்களே, என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வாசிக்க கேட்கும் பொழுது, அவன் எப்படி செய்வானா? துஷ்ட மிருகம் போல் எழும்புவான், பால சிங்கம் போல் நிமிர்ந்து நிற்பான். எத்தனை பெரிய ஆச்சரியம்! இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் கம்பீரத்தினுடைய இலக்கணத்தை நமக்காக பிரகடனப்படுத்தி இருக்கிறார். இந்த உலகிலே யாருக்கும் இப்படிப்பட்டதான ஒரு செயல் வடிவத்தை தேவன் யாருக்கும் கொடுத்தது இல்லை. நீதிமான்களே, தேவனுடைய திட்டத்தை செய்யும்படியாக வாஞ்சிக்கிறவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய செய்தி, உங்களுடைய வாழ்வில் ஒரு கம்பீரம் பிறக்கும். சரி, கம்பீரத்தை துளைத்தவர்கள் உண்டு, கம்பீரத்தை கெடுத்து போட்டவர்கள் உண்டு, கம்பீரத்தை பறிகொடுத்தவர்கள் உண்டு. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வாஞ்சியுங்கள், பிரயாசப்படுங்கள், அதற்காக உங்களை தத்தம் செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு நிரந்தர ஆசீர்வாதம். சரி, உங்களுடைய வாழ்வில் தேவனுடைய கம்பீரத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். நன்கு நீங்கள் கவனிக்கும்படியாக நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சற்றே நீங்கள் கேளுங்கள். நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவகரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தீரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். ஒரு நாளிலே மனோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த மனோவா தான் கோத்திரத்திலே பிறந்தவன். அநேக கோத்திரங்களில் இருந்து நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். விசாரித்து வருகிற நாட்களிலே நடந்ததான ஒரு சோக காட்சிகள் தான். தேவ ஜனங்கள் தேவனுடைய திட்டத்தை விட்டு, தேவனுடைய விருப்பத்தை விட்டு பொல்லாப்பானதை செய்ய தொடங்கின போது 40 ஆண்டு காலமாக அவருடைய வாழ்விலே மிகப்பெரியதான சோகம் வந்துவிட்டது. தேவ ஜனங்கள் பெலிஸ்தீனுடைய கைகளிலே பிடிக்கப்பட்டவர்களாக அடிமைகளைப் போல் ஆசீர்வாதத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். தேவன் விரும்புகிறதை சரியாக நேர்த்தியாக யார் செய்யவில்லையோ அவர்களுடைய வாழ்வில் அனைத்து காரியங்களும் முடக்கப்படும். என கண்பானவர்களே, இந்த சிம்சோனுடைய பிறப்பை குறித்து தான் கோத்திரத்திற்கு வழங்கப்பட்டது நியாயம் விசாரிக்கும் பதவியானது. அன்றைக்கு சிம்சோன் பிறக்கும் முன்பாக தேவனாகிய கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டத்தை மனோவாவுக்கு அவன் குடும்பத்திற்கு அறிவிக்கப்பட்டது. மனோவா, உன்னுடைய குடும்பத்தில் இருந்து பெலிஸ்தருடைய கைகளிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும் இரட்சகன் பிறக்க போகிறான் என்கிறதான செய்தி. அநேக நேரங்களிலே நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து இருக்கிறார்கள். செபுலோன் கோத்திரத்திலிருந்து
இவர்களெல்லாம் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் மனோவாவின் மகன் சிம்சோன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரால் திட்டமிடப்பட்டவன். நன்கு நீங்கள் கவனிக்க வேண்டும். சிம்சோன் தேவ திட்டத்தின்படி வாழ்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். தேவன் சில காரியத்தை சிம்சோனுக்கு சொல்லி இருந்தார். எப்பா, உன்னுடைய வாழ்க்கை இவ்வண்ணமாக தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் உன்னுடைய ஓட்டத்தை நீ முடிக்க வேண்டும் என்றெல்லாம் தேவன் அநேக காரியங்களை சிம்சோனுக்கு அறிவித்திருந்தார். அவனுடைய குடும்பத்தாருக்கும் சொல்லப்பட்டிருந்தது. அப்படியே தேவ திட்டத்தின்படியாக சிம்சோன் வளர்ந்தான். கர்த்தர் சிம்சோனை ஆசீர்வதித்தார். நன்கு நீங்கள் கவனிக்க வேண்டும். பல நேரங்களிலே பல சூழ்நிலைகள் நமக்கு வருவது உண்டு. ஆனால் சிம்சோன் தேவன் பிறக்க பண்ணினார். அந்த சிம்சோனை இந்த பூமியிலே கர்த்தர் ஆசீர்வதித்தார். சிம்சோனுடைய வரலாறு தொடங்குகின்றன. மிகப்பெரியதான பராக்கிரமசாலியை போல் தேவனுடைய வல்லமை வெளிப்பட தொடங்கினது. ஒரு நாள் தனக்கு எதிர்பட்டதான சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டி கிழித்து போடுகிறதை போல் சிங்கத்தை கிழித்து போட்டான். என கண்பானவர்களே, எத்தனை பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம்! துஷ்ட மிருகத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை அடிப்பதை போல் அவன் அடித்து கொன்று போட்டான். இந்த காட்சிகள் நடந்தேறிவிட்டது. 300 நரிகளை பிடித்தான், தீப்பந்தங்களை கட்டினான், பெலிஸ்தருடைய வெள்ளாய்மைக்குள் அனுப்பினான், விளைச்சல்களை கெடுத்தான். அந்த பெலிஸ்தர்களுக்கு ஒரு சோகத்தை உருவாக்குவதற்கு 300 நரிகளை பிடித்து 150 டீமாக அனுப்பினான். இதெல்லாம் வாய்த்தது. ஒரு நாள் சிம்சோன் தேவனுடைய திட்டத்தை விட்டு விலக ஆரம்பித்தான். என கண்பானவர்களே, நீங்கள் தேவ திட்டத்தில் இருக்கிறீர்களா? பல நேரங்களிலே ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சாதாரணமாக ஆலயத்துக்கு போகிற கிறிஸ்தவர்களை சத்துருவாகிய பிசாசு ஒன்று சொல்ல மாட்டான், விட்டுருவான், போகட்டும், இவர்களால் ஒரு பாதிப்பு நமக்கு இல்லை என்று சொல்லி ஆலயத்திற்கு போய் சும்மா இருந்துட்டு வருகிற கிறிஸ்தவர்களை அந்த லிஸ்டில் வைத்திருப்பான். தேவனுக்காக வாழக்கூடியவர்கள், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நடந்தது என்ன? சிம்சோன் எச்சரிக்கையாக இருந்தான், கவனமாக இருந்தான். ஒரு நாளிலே தேவ திட்டத்தை விட்டு வெளியே வந்து விட்டான். என கண்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் அநேக காரியங்களை தேவ சித்தத்தின்படி தேவ திட்டத்தின்படி செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் சில மாத காலமாக, சில வருட காலமாக நீங்கள் ஒரு திட்டமிட்டு விட்டீர்கள். உங்களுடைய திட்டத்தை விரும்பி நீங்கள் ஓட ஆரம்பிக்கிறீர்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஹலோ, மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். பல நேரங்களிலே தேவன் எச்சரித்து சொல்லியிருந்த காரியத்தை சிம்சோன் அசால்ட்டாக கருதிவிட்டான். பெற்றோருக்கும் தெரியும் சிம்சோன் எப்படி இருக்க வேண்டும். சிம்சோன் பராக்கிரமசாலியாய் மாறுவதற்கு அவனுடைய வல்லமை எங்கே என்பதை தேவன் காண்பித்து கொடுத்திருந்தார். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ திட்டத்தின்படியாக நீங்கள் ராஜ கம்பீரத்தோடு கூட இருக்க வேண்டுமா? சில ரகசியத்தை உங்களுக்கு தேவன் சொல்லிக் கொடுக்கத்தான் செய்வார். அதை மட்டும் கவனமாக கண்ணும் கருத்துமாக நீங்கள் இருந்திருந்தால் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நிகழ்ந்தது என்ன? சிம்சோன் நிர்பாக்கியவானாக கதறுகிறான், நிர்பாக்கியவானாக கதறுகிறான். தேவ திட்டத்தின்படியாக பூமியிலே பிறந்த சிம்சோன் இப்பொழுது தேவ திட்டத்தை விட்டு வெளியேறினான். தேவ திட்டத்தை விட்டு சத்துருவாகிய எதிரிகள் அவனை கொண்டு போக தொடங்கிவிட்டார்கள். பல நேரங்களில் இப்படித்தான் நயவஞ்சகமான போதனைகள் உங்களை தேவ திட்டத்தை விட்டு வெளியே கொண்டு வரும். சில காட்சிகள், சில சூழ்நிலைகள் தேவ திட்டத்தை விட்டு உங்களை வெளியே கொண்டு வரும். இன்றைக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ராஜாவின் கம்பீரம் உங்கள் வாழ்வில் தொனித்துக் கொண்டே இருக்கும். இந்த ராஜாவின் கம்பீரம், அபிஷேகத்தின் வல்லமை, ஆவியானவருடைய ஒத்தாசை
தரிசனம் காண்கிற அனுபவம், தேவனோடு கூட இருக்கிற உறவு இப்பொழுது இந்த தொலைக்காட்சியை யூடியூப்ல கவனித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு இருக்கிறதா? 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 இல்லை என்று சொன்னால் உங்களை குற்றப்படுத்தவில்லை. தேவ திட்டத்திற்குள் வந்து விடுங்கள், வந்து விடுங்கள். அது எளிதான காரியம். தேவனே, உம்முடைய திட்டத்தை விட்டு நான் வெளியே போய்விட்டேன், என்னை மன்னியும், ஒப்பு கொடுக்கிறேன். குடும்பமாக அர்ப்பணித்து ஜெபித்து பாருங்கள். உங்கள் வாழ்வில் நினைத்திருளும் என்று சிம்சோன் கேட்டபோது மறுபடியும் தேவ பலன் இறங்கி வந்தது. தேவ திட்டம் மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர ஆரம்பிக்கும். ஹலோ பிரதர், சிஸ்டர், தேவ திட்டத்தின்படி சிம்சோன் பிறந்தான், ஜெயமாய் இருந்தான். ஒரு நாளிலே தேவ திட்டத்தை விட்டு வெளியே போய்விட்டான். இதைத்தான் சத்துரு கவனித்துக் கொண்டிருக்கிறான். தேவ திட்டத்தை விட்டு வெளியே போன அந்த சிம்சோன் கண்கள் பறிகொடுத்தவனாக, எதிரிகளால் எள்ளி நகையாடப்பட்டவனாக, நிந்தனைக்குள் உட்பட்டவனாக, செக்கிலுக்கும் அநேக அடிமையை போல் இருக்கும்படியாக அவருடைய வாழ்க்கை அவண்ணமாக அமைந்து விட்டது. இப்பொழுதாகிலும் தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, உம்முடைய திட்டத்திற்குள் நான் வருகிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். தேவ திட்டத்தின்படியாக மறுபடியும் தேவன் உங்களை பிரகாசிக்க வைப்பார். இந்த எச்சரிக்கையை நீங்கள் தவற விடுவீர்கள் என்று சொன்னால் காலம் சென்று விட்டால் தேவ திட்டம் முடக்கப்பட்டு விடும். நீங்கள் போடுகிற திட்டம் ஒரு காலத்தில் அழிந்து விடும். எதை செய்ய போகிறீர்கள்? நீங்களே இந்த தீர்மானம் எடுங்கள், நீங்களே இந்த தீர்மானம் எடுங்கள். சரி, சிம்சோன் தேவ திட்டத்தை விட்டு விலகிவிட்டான். வஞ்சகமான வார்த்தையினால், அநியாயமான காரியத்தினால் சிம்சோன் தன்னுடைய தேவ திட்டத்தை இழந்து விட்டான். தனக்குள் இருக்கிற காரியத்தை, ரகசியத்தை அறிவித்து விட்டான். அதன் பின்பாக தேவ திட்டம் முடக்கப்பட்டது. வெற்றி பெற வேண்டிய தேவ திட்டம் சிம்சோனுடைய வாழ்க்கையிலே நின்று போய்விட்டது. அதற்கு பதிலாக தோல்வியாக ஏற்படுகிற திட்டம் இந்த உலகத்தினால் சத்ருவால் அவனுக்கு உருவாக்கி கொடுக்கப்பட்டது. ஹலோ, எச்சரிக்கை. சரி, இரண்டாவது தேவ திட்டத்தின்படியாக நடந்தேறுகிற காட்சி, அதை குறித்து வேதத்திலே வாசிக்க கேட்கும் பொழுது 1 ராஜாக்களின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சற்றே நீங்கள் கவனியுங்கள். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தான். இங்கே சாலமோனை குறித்து சொல்லப்படுகிறது. யார் சாலமோன்? தாவீதின் மகனாகிய சாலமோன் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் ஒரு மிகப்பெரிய சிறப்புமிக்க நபராக வேதாகமத்தில் இடம் பிடித்தார். தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்தார். அது மட்டுமல்ல, தேவனுடைய திட்டத்தின்படியாக இந்த உலகிலே ஆரம்பிக்கப்பட்ட முதல் ஆலயத்தை கட்டுகிறதான பாக்கியத்தை பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து அவனுக்கு அனுகூலம் உண்டாயிருந்தது. தாவீதை பார்த்து தேவன் சொன்னார், எப்பா தாவீது, நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம், உன் மகனாகிய சாலமோன் ஆலயத்தை கட்டுவான். என கண்பானவர்களே, பல நேரங்களிலே தேவனுடைய திட்டத்தை முழுதுமாக நாம் செயல்படுத்த வேண்டும். நான் கஷ்டப்பட்டேன், நான் இப்படி செய்தேன், நான் தான் இதை செய்வேன், எனக்குத்தான் இது வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. நன்கு நீங்கள் கவனித்து பாருங்கள். தாவீதினிடத்தில் தேவன் சொல்லுகிறார், நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம், இது தேவனுடைய திட்டம், சாலமோன் தான் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும். அந்த செய்தியானது பரலோகத்திலிருந்து சாலமோனுக்கு அருளப்பட்டது. விசேஷித்த திட்டத்தோடு கூட இஸ்ரவேலிலே ராஜாவாக இருக்கத்தக்கதான பாக்கியம் பெற்றதான சாலமோன் பொல்லாப்பானதை செய்தார். தேவ திட்டத்தை விட்டு வெளியேறினார். என கண்பானவர்களே, நன்கு நீங்கள் கவனிக்க வேண்டும். நீங்கள் தேவ திட்டத்தில் தான் போகிறீர்கள். கர்த்தர் உங்களை நம்பி அநேக பொறுப்புகளை கொடுப்பார்.
உங்களை உயர்த்தி வைப்பார், ஜனங்களை தருவார், ஆஸ்திகளை கொடுப்பார். எல்லாம் கொடுத்தாலும் நீங்கள் கவனமாக தேவ திட்டத்தை தாழ்மையோடு, பொறுமையோடு, பரிசுத்தத்தோடு தேவனுக்காக ஓட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சாலமோனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய திட்டம் நிறைவேறிவிட்டது. அந்த திட்டம் பரிபூர்ணம் அடையாமல் பாதியிலே விடப்பட்டு விட்டது. அது பறிக்கப்பட்டு விட்டது. தேவன் வைத்திருந்த சாலமோனுடைய திட்டம் உடைக்கப்பட்டு விட்டது. என கண்பானவர்களே, நீங்கள் கேட்கலாம், தேவ திட்டம் உடையுமா என்று சொல்லி. தேவ திட்டம் உடையாது. தேவ திட்டத்தை செய்கிற நீங்கள் உடைத்து போட முடியும், உடைத்து போட முடியும். யோனாவுக்கு கர்த்தர் நினைவேக்கு போக சொன்னார், அதுதான் தேவ திட்டம். ஆனால் யோனா என்ன செய்தார்? தர்சிசுக்கு போனார். இது தேவனுடைய திட்டம் அல்ல. இப்போ உங்களுக்கு புரிகிறதா? சாலமோன் மிகப்பெரிய ராஜா, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் ஆலயத்தை கட்டும் பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். சிறப்பு மிக்க சாலமோன் ஞானவானாக செழிப்பாக இருந்தார். பல நேரங்களிலே செழுமைகள் வரும்போதுதான் தேவ பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும். சாலமோன் ஒரு சாதாரண நிலையில் இருந்திருப்பார் என்று சொன்னால், இப்படிப்பட்டதான நிர்பாக்கியமான நிலைமைக்கு சாலமோன் போயிருக்க மாட்டார். என கண்பானவர்களே, உங்களுடைய வாழ்வில் மேன்மைகள் வரும்போதுதான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என்ன நடந்தது? சாலமோனுடைய வாழ்விலே தேவன் வைத்திருந்த திட்டத்தை விட்டு உடைப்பதற்கு சத்துரு பயன்படுத்தின ஆயுதம் தேவையற்ற ஐக்கியம். ஹலோ, ஆண்டவராகிய தேவன் சாலமோனுக்கு கட்டளையிட்டிருந்தார். எப்பா சாலமோன், நாம் அந்நிய தெய்வங்களோடு ஐக்கியம் வைக்கவோ அவர்களோடு கூட தொடர்பு வைக்கவோ கூடாது என்று கட்டளை இருந்த போதிலும் சாலமோனுடைய வாழ்வில் மேன்மை இருந்தபடியினால் சில அந்நிய ஐக்கியம் உருவாகிவிட்டது. இப்ப பாருங்க, நீங்க கஷ்டப்பட்டா உங்களை தேடி ஒருத்தரும் வரமாட்டார்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய உறவினர்கள் புறப்பட்டு வருவார்கள். ஞாயிற்றுக்கிழமை உறவினர்கள் உங்களுடைய இல்லங்களுக்கு வருவதை நான் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் காலையிலே உங்களுடைய ஆராதனையை கெடுத்து போடும்படியாக தேவனை தேட விடாமல், தேவ சமூகத்திற்கு போக விடாமல் சில ஐக்கிய உறவுகள் வரும். ஐயா, அந்த உறவுகள் வரலாம். அந்த உறவை அவர்களையும் நீங்கள் ஆலயத்திற்கு அழைத்து சென்று நல்ல உறவாக மாற்றினால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். என்ன நிகழ்கிறது? உறவினர்கள் வந்துவிட்டார்கள், வேத வாசிக்க முடியல. உறவினர்கள் வந்துவிட்டார்கள், உபவாசம் இருக்க முடியல. உறவினர்கள் வந்துவிட்டார்கள், நண்பர்கள் வந்துவிட்டார்கள், நெருங்கிய பங்காளிகள் வந்துவிட்டார்கள், தூர தேசத்திலிருந்து ஆட்கள் வந்துவிட்டார்கள். அவர்கள் வந்ததுனால இன்றைக்கு ஆராதனைக்கு போக முடியல, வேதம் வாசிக்க முடியல. அபாயம். தூர தேசத்திலிருந்து உங்களை பார்க்க வந்ததற்கு என்ன காரணம்? தேவ திட்டத்தின்படி நீங்கள் இருந்தீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார். நீங்க கஷ்டப்பட்டிருந்தீங்கன்னா உங்களை தேடி ஒருத்தரும் வரமாட்டார்கள். இப்போ சொல்லுங்க, நீங்க செய்தது சரிதானா? தேவனை வேதனைப்படுத்தி கொண்டு உங்களுடைய ஐக்கியம் எங்கே இருக்கிறது? சாலமோனுடைய ஐக்கியம் தேவையற்ற இனத்தோடு கூட காணப்பட்டது. மறுபக்கம் சாலமோனுடைய வாழ்க்கையிலே தேவன் 2 முறை பேசினாரா, இதை செய்யாது, இந்த ஐக்கியம் வேண்டாம், விட்டுவிடு என்று சொன்ன போதிலும் சாலமோன் அதை கேட்கவில்லை. என கண்பானவர்களே, இதை பட்டியலிட்டு வேதம் சுட்டி காட்டுகின்றன. சாலமோன் தேவனுடைய திட்டத்தை விட்டு வெளியே போவதற்கு சாத்தான் உருவாக்கினது தேவையற்ற ஐக்கியம். இரண்டாவது, கர்த்தரை உத்தமமாய் தேடவில்லை. மூன்றாவது, பொல்லாப்பானதை செய்தான், துணிகரம். நான்காவது, அவனுடைய வாழ்விலே தேவ சமூகத்தை அலட்சியம் பண்ணினார். அகிலத்தையும் படைத்த கர்த்தர்
சாலமோனை கூப்பிட்டு சொல்லுகிறார், சாலமோன் செய்யாதே. அசதியாக இருந்து விட்டான். அபாயத்திற்குள் சிக்கிக் கொண்டான் சாலமோன். சரி என்று சொல்லி தேவன் இரண்டாவது முறையும் சொன்னார். அப்பொழுதும் சாலமோன் தேவ திட்டத்தை விட்டு வெளியேறி போக நினைத்தான். என கண்பானவர்களே, தேவன் கோபம் கொண்டார். அதற்கு கம்பீரமாய் காணப்பட்ட சாலமோனுடைய சந்ததி கம்பீரத்தை இழக்க தொடங்கிவிட்டது. இப்பொழுது யோசித்து பாருங்கள், தேவ திட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக எத்தனை காரியங்கள் மோதி அடிக்கிறது. தேவ பிள்ளைகளே, எச்சரிக்கையாக இருங்கள். தேவ திட்டமானது உங்கள் வாழ்விலே பரிபூரணமாய் நிறைவேற வேண்டும். உத்தமமாய் பரிபூரணமாய் தாவீதை போல் சாலமோன் தேடவில்லை. ஏன்? எதற்காக உத்தமமாய் தேடவில்லை? அவனுடைய இருதயம் உத்தமமாய் கர்த்தரை தேடவில்லை. என கண்மானவர்களே, வேஷம் போட்டார், நாடகம் நடித்தார், அவருடைய இருதயத்தை உத்தமமாக வைக்கவில்லை. ஆண்டவராகிய தேவன் கோபப்பட்டாராம். கர்த்தருடைய ஆஸ்திகள் வந்தபோது மோவாபின் கடவுளாம் காமோசுக்கு எருசலேமுக்கு எதிரே பலிபீடங்களை கட்டினான். அம்மோன் கடவுளுக்காக மோளோகுக்கு பலிபீடங்களை கட்டினான். தேவன் எப்படி பொறுத்து கொண்டிருப்பார்? தொலைந்து போனாலும் பரவாயில்லை, தேவையற்றதை செய்ய ஆரம்பிக்கும் போது கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு உட்பட்டார். தேவ திட்டத்தை விட்டு சாலமோன் புறக்கணிக்கப்பட ஆரம்பித்து விட்டார். என கண்பானவர்களே, ஏதோ வாழ்ந்தால் போதும் என்று சிலர் அதை சகித்துக் கொள்வார்கள். இல்லை, நீங்கள் கம்பீரமாய் வாழ வேண்டும். அதற்காக தான் நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். இப்பொழுது தேவ திட்டத்தின்படியாக ஏற்படுத்தப்பட்ட சாலமோன் தேவ திட்டத்தை விட்டு வெளியே போய்விட்டார். இப்பொழுதாகிலும் கண்களை திறந்து பார்த்து, தேவனே, உம்முடைய திட்டத்திற்குள் வாழ்வதற்கு கிருபை தாரும், எங்கள் பிள்ளைகளை உம்முடைய திட்டத்தின்படி வாழ வைப்பதற்கு கிருபை தாரும், இரக்கம் செய்யும் என்று நீங்கள் கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் ஒரு வீடை கட்ட போனாலும், ஒரு தொழிலை தொடங்க போனாலும், ஒரு பயணத்தை நீங்கள் செய்ய வேண்டுமானாலும், தூர தேசத்திற்கு வேலைக்கு போக வேண்டுமானாலும், ஒவ்வொருவரும் தேவ திட்டத்தின்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். பிரதர், அவங்க சீக்கிரமா வீடு கட்டிட்டாங்க, அவங்க சீக்கிரமா போயிட்டாங்க, அவங்க வேகமாக உயர்ந்து போறாங்க, அவங்க போகட்டும். நீங்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவ திட்டத்தின்படிதான் இருக்க வேண்டும். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்வீர்கள்? இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக கைகளை தட்டி ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இது உங்களுக்கு நல்ல ஒரு செய்தியாக தேவன் அமைத்து கொடுக்கிறார். மூன்றாவது, தேவ திட்டத்தை கவனமாய் செய்த அந்த மனிதனுடைய நடையை குறித்து மேலும் சுட்டி காட்டுகிறது. நீங்கள் கவனிக்கும்படியாக அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கவனியுங்கள். மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 16:9. அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் எழுதும்போது தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்லுகிறார்? அவர் பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணின போது அன்று ஆவியானவர் தடை செய்து வைத்ததாக சொல்லப்படுகிறது. மறுபக்கத்தில் மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் அன்று ராத்திரியிலே பவுலுக்கு தரிசனத்திலே தோன்றி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட ஒரு காரியம். அப்பொழுது பவுல் தேவ திட்டத்தை அறிந்து கொண்டு தன்னுடைய பயணத்தை மாற்றி மக்கதோனியாவுக்கு போக புறப்பட்டார். இதுதான் கவனமாய் கவனிக்கணும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் வாழ்கிற ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்களுக்காக வாழ்வதற்கு உரிமம் கொடுக்கப்படவில்லை.
நீங்கள் தேவனுக்காக வாழ வேண்டும் என்றுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். பவுலுடைய பிரயாணத்தை குறித்து அங்கே தெளிவாய் சொல்லப்படுகிறது. மக்கதோனியா தேசத்திற்கு புறப்பட்டு போனால் அங்கே ஆற்றின் அருகே ஜெபக்கூடுகை நடக்கிறதான இடத்தில் லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார். மறுபக்கம் குறி சொல்லுகிற ஆவியினால் மக்களை வஞ்சித்துக் கொண்டிருந்ததான அந்த பெண்மணிக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலையை தேவன் கட்டளையிட்டார். எத்தனை காரியங்கள் நடக்கிறது பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் தேவ திட்டத்தின்படி நீங்கள் போகும்போது இவைகள் நடந்து கொண்டே இருக்கும். சரி பிரதர், இப்பொழுது ஒரு காட்சி நடக்கிறது. மக்கதோனியா தேசத்திலே பவுலுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்த்திராத காரியம் நடந்தது. சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்பட்டார். அநேக அடிகள் அடிக்கப்பட்டார்கள். பவுலும் சீலாவும் 2 பேருமே துயரப்பட்டார்கள். அந்த துயரத்திற்கு பின்பாகவும் தேவனுடைய திட்டம், அன்றைக்கு போர்ச்சேவகனுடைய குடும்பம், அந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்த போர்ச்சேவகனின் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் பவுலுடைய வாழ்க்கையிலே சிறையிருப்புகளாக சிறைச்சாலையை தேவன் அனுமதித்தார். சில நேரங்களிலே தேவ பிள்ளைகள் கேட்பார்கள், தேவ திட்டத்தின்படி நாங்கள் செய்தோம், தேவ திட்டத்தின்படி இதை தொடங்கினோம், தேவ திட்டத்தின்படி எங்களுடைய வாழ்க்கை இருந்தது, ஆனால் இப்படிப்பட்டதான ஒரு வேதனையை சந்திக்கிறோமே என்ன என்று கேட்கக்கூடியவர்கள் உண்டு. இது நாங்கள் செய்கிறது தேவ திட்டமா இல்லையா என்று கேட்கக்கூடியவர்கள் உண்டு. ஹலோ பிரதர், உங்கள் மத்தியில் நின்று நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். தேவ திட்டத்தின்படியாக சித்தத்தின்படியாக செய்த போது எத்தனையோ நெருக்கங்கள், பாடுகள், சஞ்சலங்கள், தவிப்புகள் வரத்தான் செய்யும். ஆனால் அத்தனைக்கு நடுவிலே தேவனாகிய கர்த்தர் கூட இருந்து எல்லாவற்றிலும் ஜெயிக்க வைத்து கிருபையாக நடத்துகிறார். இதைத்தான் பவுல் சொல்லும்போது சிறைச்சாலையின் அனுபவம், கள்ள சகோதரர்களால் வந்த அனுபவம், நம்பினவர்களால் வந்த அனுபவம், கப்பர் சேதத்தில் ஏற்பட்ட அனுபவம் எல்லாவற்றையும் சுட்டிக்காட்டி ஒன்றே சொல்லுகிறார். இத்தனையும் வந்தது எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். நாசம், மோசம், பசி, பட்டினி, பஞ்சம், அவமானம், நிர்வாணம், அதிகாரங்கள் எல்லாம் வந்தது. ஆனால் பவுலுடைய காரியம் வெற்றி பெற்றது. என கண்பானவர்களே, இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் தேவ திட்டத்தின்படி உங்கள் வாழ்க்கை இருந்தபடியினால் இனி வருகிற நாட்களிலே நீங்கள் வெற்றி பெற போகிறீர்கள். மேன்மையடையும்படியாக கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்திலே வைப்பார். ஏன்? கஷ்டங்களை சகித்தும் கர்த்தருடைய திட்டத்திற்காக, தேவனுடைய விருப்பத்திற்காக நீங்கள் வாழ்ந்தபடியினால் தேவன் உங்களை உயர்ந்த இடத்திலே நிச்சயம் வைக்கத்தான் செய்வார். உயர்ந்த இடம் என்று சொன்னால் இந்த பூமியிலேயும் கர்த்தர் மேன்மையாக வைப்பார். ஆனால் பவுல் சொல்லும்போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டே, நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, ராஜாவின் கம்பீரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய திட்டத்தை செய்து முடித்தேன் என்று பிரகடனப்படுத்தினார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பவுலுடைய வாழ்க்கையிலே மக்கதோனியாவுக்கு போக கர்த்தர் அனுப்பினார். சிலர் ரட்சிக்கப்படுகிறார்கள். சிறைச்சாலை அனுபவம் வரத்தான் செய்தது. சில கஷ்டங்கள் இருக்கலாம், அதையும் தேவன் நன்மையாக மாற்றினார். அந்த சிறைச்சாலைக்குள் பவுலும் சீலாவும் போனது நிமித்தமாக தான் அங்கே இருக்கிறதான சிறைச்சாலையை காத்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்தை ரட்சிப்பதற்காக தேவன் திட்டம் வைத்திருந்தார். நீங்கள் படுகிற ஒவ்வொரு கஷ்டங்களும், தேவனுக்காக வாழ்ந்து நீங்கள் படுகிற ஒவ்வொரு நெருக்கங்களும், பாடுகளை அனுபவிக்கிறீர்களா, அதற்கு பின்பாக தேவ திட்டம் வெளிப்பட போகிறது. கவலைப்படாமல் கர்த்தருக்காக வாழ உங்களை ஒப்பு கொடுங்கள். தேவன் நமக்கு உதவி செய்வார். சரி, உங்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். தேவ திட்டத்தின்படி வாழ ஒப்பு கொடுப்போம். ராஜாவின் கம்பீரம், நீதிமானின் கம்பீரத்தை காண்போம். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ திட்டத்தை விட்டு சுயமாக மனிதனுடைய ஆலோசனையின்படி இந்த உலக பிரகாரமாக சிந்தித்து
எதையாகிலும் இவர்கள் செய்திருப்பார்கள் என்று சொன்னார். மன்னித்து மனதரங்கி கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ திட்டத்தின்படியாக வாழ தேவனே ஒவ்வொருடைய இருதயங்களிலும் அப்படிப்பட்ட வெளிச்சம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தோற்று போனவர்கள் உண்டு, சிறுமைப்படுகிறவர்கள் உண்டு, வேதனை அனுபவிக்கிறவர்கள் உண்டு. இந்த வேதனைகளுக்கும் துயரங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதிங்கப்பா. உங்க திட்டத்தை கவனமாய் கேட்டு இவர்கள் செயலாற்ற கர்த்தர் இவர்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே உம்முடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உங்க கைகளில் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் தயவும் இவர்களை ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. இவருடைய குடும்பத்தினுடைய தேவைகள், இவர்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியங்கள் எல்லாம் உம்முடைய திட்டத்தின்படி செய்ய இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் எல்லாவற்றிலும் உமக்காக வாழ்ந்து முடிக்க கர்த்தர் இவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னோடு கூட இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக இணைந்து ஜெபிக்கிற, யூடியூப்ல இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு மேலையும் கர்த்தருடைய நன்மை வரட்டும். ஒவ்வொரு மேலையும் கர்த்தருடைய கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எங்கள் முகவரி பிரதர் கே செல்வம், இயேசுவின் வெற்றி ஊழியம், 1E கீழ் 280, போல்பேட்டை மேற்கின் தொடர்ச்சி, மீளவிட்டான் ரோடு, தூத்துக்குடி. Our contact Brother K. Selvam, Victory of Jesus Ministry, 1E bar 280, Bolpete West, Meeravitan Road, Thuthukudi.